வணக்கம். இந்த புஷ்பா 2 ரிவ்யூ நாளைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே வரும். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது புதன்கிழமை ஈவினிங்னா நைட்டு 9:30 மணிலேருந்து ஆந்திராவில் ஷோஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் ஸ்டாப்பெல்லாம் ஓட்டுறாங்க. 3.5 மணி நேரம் படங்கிறதுனால 9:30லேருந்து ஆரம்பித்து அப்படியே 1 மணிக்கு 4 மணிக்கு 5 மணி அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கேருந்துலாம் பார்க்க போயிருக்கதா கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே ஆந்திராவுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷோ கேட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து வசதியும் இல்லை, ஆர்வமும் இல்லை. அப்படிங்கிறனால நாளைக்கு சென்னையில் ஃபஸ்ட் டே ஷோ 9 மணிக்கு. ஸோ அந்த ஷோவை பார்த்துட்டு அது முடியறதுக்கு ஒரு 1 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இன்டர்வலோடு சேர்த்து ஒரு 4 மணிக்குள்ளே புஷ்பா 2 ரிவ்யூ வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த பேராஷூட் வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆனது. பெருசாக பஸ் இருந்த மாதிரி தெரியல. சரி, நம்ம சும்மா பார்ப்போம். ஏன்னா 2.5 hours தான் இருந்துச்சு. மொத்த ரன் டைமே 5 எபிசோடே சேர்த்து 2.5 hours தான் இருந்துச்சு. சரி, ஒரு படத்தோடைய ரன் டைம் மாதிரி தானே இருக்குது, பார்ப்போம். யுவன் சங்கர் ராஜா வேறு மியூசிக்லாம் போட்டிருக்காரு அப்படின்றனால பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேராஷூட் கிஷோர் கேஸ் டெலிவரி பண்ணுற வேலையில் இருக்கார். அவருடைய பசங்க சக்தி, ரித்விக், இயல் ஸ்கூல் படிக்கிற இந்த 2 குட்டி பசங்க ஒருத்தருக்கு ரொம்ப பாசத்தோட இருக்காங்க. ஒரு நாள் தங்கச்சிக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சக்தி பிளான் பண்ணுறாரு. பட் துரதிருஷ்டவசமாக பசங்க 2 பேருமே காணாமல் போயிடுறாங்க. அவங்க அப்பாவோட இந்த டிவிஎஸ் 50 பைக்கும் காணாமல் போயிடுது. மீன்வைல் டிராஃபிக் போலீஸான கிருஷ்ணா ஒரு அரசியல்வாதி பையனுடைய பைக்கை ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல சீஸ் பண்ணுறாரு. அந்த பைக்கும் திருடப்படுது. ஸோ இந்த 2 கதைகளும் ஒரு பாயிண்ட்ல சேருது. கிருஷ்ணாவே இந்த பசங்களை தேடுற பொறுப்பையும் எடுத்துக்கிறாரு. பசங்க காணாமல் போன காரணம் என்ன, இந்த பைக்கை திருடினது யாரு, பசங்க கிடைச்சாங்களா இல்லையா, இந்த 2 பைக்கும் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் பேராஷூட். கிஷோர், கிருஷ்ணா மாதிரியான நடிகர்கள் இருந்தாலுமே கூட இந்த சீரிஸோடைய ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னா அந்த சின்ன பசங்க சக்தி, ரித்விக்கும் ஏலும் தான். இவங்க 2 பேருக்குள்ள இந்த பாண்டிங் சிப்ளிங்ஸ்னு சொன்னா நம்புற மாதிரி தான் இருக்கு. 2 பேருமே நல்லாவும் நடிச்சிருக்காங்க. சக்தி அப்பாவை நினைச்சு பயப்படுற சீன்ஸ்லயும், இயல் எல்லா எமோஷனல் மூமெண்ட்ஸ்லயுமே தங்களுடைய தனித்திறமைகளை காட்டி ஸ்கோர் பண்றாங்க. ஸ்ட்ரிக்டான கோபக்கார அப்பாவா கிஷோர் ரொம்ப நல்ல போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல அவர் தன்னுடைய தப்பை ரியலைஸ் பண்ணி உடஞ்சு உட்காந்து அலற பேசுற விதம் ரொம்ப நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. மேற்கொண்டு கனி, கிருஷ்ணா, பவா செல்லதுரை, காளி வெங்கட், சூப்பர் குட் சுப்பிரமணி உள்ளிட்ட நடிகர்களுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட நீட்டான பர்ஃபார்மன்ஸை தந்திருந்தாங்க. டைரக்டர் ராசு ரஞ்சித்தும் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல்ல வந்துட்டு போயிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசை இந்த கதையோட எமோஷனல் டோனுக்கு ரொம்ப சரியாவே இருந்தது. மாண்டேஜஸ்ல வர அந்த பாட்டும் கூட கேட்க பிளசண்டாவே இருந்துச்சு. ஓம் நாராயணோடைய சினிமாட்டோகிராஃபி, நான் லீனியர்ல சொல்லப்பட்ட கதையை சீம்லெஸ்ஸா பிரசன்ட் பண்ணியிருக்கிற ரிச்சர்ட் கெவினோட எடிட்டிங் ரெண்டுமே நீட். 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை 5 எபிசோட்ஸ் 30 நிமிஷமா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி சில இடங்கள்ல நரேஷன் கொஞ்சம் டல்லா ஃபீல் ஆகிறதுனால, டீவியேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சொல்ல வந்த கதையை கன்விக்ஷனோட சொல்லியிருக்காரு இயக்குனர் ராசு ரஞ்சித். இந்த சிம்பிள் கதையை சுவாரஸ்யப்படுத்த ரைட்டர் ஸ்ரீதர் வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை சொன்ன விதம் ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங் டெக்னிக்கா இருந்துச்சு. அது ஓரளவுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் ஹோல்ட் பண்ணுது. இந்த அண்ணா தங்கச்சிக்கு நடுவில் நடக்கிற சில கியூட்டான காட்சிகள், அவங்க பிரச்சனையில மாட்டுவாங்களா இல்லையான்னு டென்ஷனை தர ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இவங்க கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் இவங்களுடைய நடிப்பும் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சில ஓகேவான காட்சிகளும் நம்மளால கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்க முடியுது. இந்த கதையோடைய கோர்னா அது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான உறவை பத்தி, பசங்க கிட்ட பேரண்ட்ஸ் நடந்துக்க வேண்டிய விதத்தை பத்தி தான். அது கடைசி எபிசோட்ல நல்ல அழுத்தமாவே கன்வே ஆகுது. முக்கியமா கனி கேரக்டர் கிஷோர் கிட்ட பேசுற டயலாக்ஸ், கிளைமேக்ஸ்ல அந்த பையனுடைய நடிப்பு, கிஷோருடைய நடிப்புன்னு எல்லாமே ரொம்ப எமோஷனலா எம்பத்தட்டிக்கலா ஃபீல் பண்ண வச்சது. இந்த சீரிஸோடைய டிராபேக்ஸா நான் ஃபீல் பண்ணது, கிருஷ்ணா கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா எழுதப்பட்டிருக்கலாம். அண்ட் கனி கேரக்டருக்கு ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி, கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் பேசுறதுக்காக தான். அந்த கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பேரண்டிங் பத்தி பேசுறதோட மட்டும் இல்லாம கூடுதலா எல்லையில தமிழர்களுக்கு பிரச்சனை, கர்நாடகால தண்ணி பிரச்சனையினால வர கலவரம், எல்லாரும் ஒரே நாடு இந்தியா அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணதும், அதுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி மூலமா சொல்யூஷன் காட்டினதும் டோட்டலா ஒர்க் ஆகவே இல்லை. சில இடங்கள்ல ரொம்ப பிரீச்சியாகவும் இருந்தது. இவனை போய் முரடன்னு நினைச்சிட்டனே அப்படின்னு கிருஷ்ணா கேரக்டர் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரியான வசனங்கள்லாம் ரொம்ப அமைச்சராகவும் தெரிஞ்சுது. மொத்தத்தில் இந்த பேராஷூட் ஒரு ஆவரேஜான எமோஷனல் கதை, வெப் சீரிஸ்னு சொல்ல முடியல. பட் அப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. 5 எபிசோட்ஸும் ரொம்ப டைட்டா கிரிப்பிங்கா இல்லைனாலுமே கூட பெருசா போர் அடிக்கலங்கிறது உண்மை. முக்கியமா நம்ம விரல தான் அந்த 10 செகண்ட் வசதி இருக்கு இல்லையா, புரட்சி. அதனால கொஞ்சம் டல்லா இருக்கிற அந்த சில இடங்கள்ல அந்த 10 செகண்ட் உதவியோட கடந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 13+ ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட சில கெட்ட வார்த்தைகள், மைல்டான வயலன்ஸ்லாம் இருக்கு. அது மைண்ட்ல இருக்கட்டும்.